நமது கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள 9 வகையான நோன்பு காலங்கள். முதலாவதாக பெரிய நோன்பு, சாம்பல் புதனில் துவங்கி ஈஸ்டர் வரை. இரண்டாவது நோன்பு காலம் திருவருகை கால நோன்பு, இது 4 வாரங்கள் இருக்கும். மூன்றாவது புனித மிக்கேல் அதிதருக்கான நோன்பு காலம், இது ஆகஸ்ட் 15 முதல் செப்டம்பர் 29 வரை, ஏறக்குறைய 40 நாட்கள். நான்காவதாக பிறப்பு நோன்பு, இது டிசம்பர் மாதம் 15 முதல் டிசம்பர் மாதம் 24 வரை உள்ள நாட்களில் இந்த நோன்பானது கடைபிடிக்கப்படுகிறது. குறிப்பாக கிழக்கு கத்தோலிக்க திருவையில் இது ஒரு கடினமான ஒரு நோன்பு. அடுத்ததாக திருத்தூதர் நோன்பு, இது பெந்தகோஸ்தே பெருவிழாவில் துவங்கி புனித பேதுரு பவுல் விழா வரை இது நீடிக்கின்றது. ஆறாவதாக மரியாவின் உறக்கம் நோன்பு, டோர்மிஷியன் ஃபாஸ்ட் என்று சொல்வார்கள். இது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. இது மரியாவின் முன்னேற்பு பெருவிழாவிற்கான ஒரு தயாரிப்பு ஆதலால் கிழக்கு திருவையில் மிக கடினமான நோன்பு இதில் கடைபிடிக்கப்படுகிறது. ஏழாவதாக எம்பர் நோன்பு நாட்கள், இந்த நோன்பானது குருத்துவ அழைப்பிற்காகவும் பல்வேறு காலநிலைகள் சரியாக நமக்கு கிடைக்க வேண்டியுள்ள ஒரு நோன்பு முறையாகும். ரொகேஷியன் நோன்பு நாட்கள், இயற்கை விவசாயம் பாதுகாக்கப்பட இயற்கையின் வழியாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக இந்த ஜெப நோன்பானது கடைபிடிக்கப்படுகிறது. இறுதியாக கருப்பு நோன்பு நாட்கள், இது பழமையான ஒரு நோன்பு முறை. இந்த முறையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ஒரு முறை உணவு எடுத்துக் கொள்வார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் முடிவில் நம்முடைய 2வது நாள் சவாலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த 2வது நாள் சவால் என்னவென்றால், பசியால் வாடுகின்ற ஒரு மனிதருக்கு நீங்கள் ஒருவேளை உணவை நீங்கள் அளிக்க வேண்டும். ஒருவேளை வீட்டில் செய்த உணவாக இருக்கலாம், இல்லை என்றால் கடையிலிருந்து வாங்கி நீங்கள் அதை கொடுக்கலாம். ஆனால் ஒருவருக்கு ஒருவேளை உணவை நாளை பிற்பகல் 3 மணிக்கு முன்பாக நீங்கள் இதை செய்து தீர்க்க வேண்டும். இதை முடித்துவிட்டு கமெண்ட் செக்ஷனிலே நீங்கள் கடவுளுடைய அருளால் 2ஆம் நாள் சவால் நிறைவேற்றப்பட்டது என்று நீங்கள் பதிவிடவும். நன்றி.